நாம் இருக்கக்கூடிய இடம் சைதாப்பேட்டை. இங்கு திமுகவினுடைய தெற்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியம் தலைமையில் இங்கு இந்த மனித சங்கிலி நடைபெறுகிறது. இங்கிருந்து சைதாப்பேட்டையில் இருந்து விமான நிலையம் வரை இந்த மனித சங்கிலி என்பது நடைபெறுகிறது. இந்த இடத்திலும் திமுகவினுடைய தோழமை கட்சிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் சுப வீரபாண்டியன் அவர்கள், திராவிட இயக்க தமிழர் பேரவை சேர்ந்த சுப வீரபாண்டியன் அவர்களும், அதே போன்று மற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்தவர்களும் இங்கு இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு இந்த சின்னமலையில் இருந்து தொடர்ந்து விமான நிலையம் வரை முழுவதிலும் வரிசையாக ஆங்காங்கே இந்த திமுக தொண்டர்கள் நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பியபடியும், அதே போன்று கைகளில் அந்த வாசகங்கள் குறித்த பதாதையை வைத்தபடியும் தொடர்ச்சியாக நிற்கின்றனர். இந்த போராட்டத்தை ஒட்டி இந்த பகுதியில் துணை ஆணையர் தலைமையில் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சாலை ஓரங்களில் தொடர்ந்து இந்த இடங்களில் திமுகவினர் நிற்கின்றனர். ஆனாலே சிறிய அளவில் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது இருந்தாலும் இந்த பகுதியில் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி திமுகவினர் இந்த பகுதி முழுவதிலும், அதாவது சாலையில் விமான நிலையம் வரை, சைதாப்பேட்டையில் இருந்து விமான நிலையம் வரை தொடர்ந்து ஆங்காங்கே தொண்டர்கள் வரிசையாக நிற்பதையும் பார்க்க முடிகிறது. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வலியுறுத்தி தமிழகத்தின் பல இடங்களில் திமுகவின் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவலை பார்த்தோம். ராஜா, தற்போது இது தவிர வேற சென்னையில் வேற எந்தெந்த இடங்கள் எல்லாம் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இந்த பகுதியில், அதாவது அவர்கள் மொத்தம் இந்த 3 மாவட்டங்களில் நடைபெறுகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இதற்காக இந்த தெற்கு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சைதாப்பேட்டையிலிருந்து விமான நிலையம் வரை இந்த மனித சங்கிலி என்பது நடைபெறுகிறது. அதே போன்று அண்ணா சாலையிலும் இந்த மனித சங்கிலி போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் துறைமுகத்திலிருந்து அந்த திமுக வடக்கு மாவட்டம் சார்பாக அங்கு திருநாவுக்கரசர் உள்ளிட்ட, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய கட்சியில் இருக்கிறவர்கள் அங்கும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தம் இங்கு 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு சுமார் 6 இடங்களுக்கு மேல், அதாவது இந்த சாலைகளில் அவர் ஏற்கனவே திமுகவினர் திட்டமிட்டிருந்தபடி இன்று தற்பொழுது வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த மனித சங்கிலி என்பது நடைபெற்று வருகிறது. காலையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சேலம் சென்ற பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மனித சங்கிலி என்பது திட்டமிட்டபடி நடைபெறுமா அல்லது தடை எது மறுமா என்பது குறித்து ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வந்தது. இருப்பினும் திமுகவினர் திட்டமிட்டபடி சரியாக 4 மணிக்கு சென்னையில் அந்த சாலையில், அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த சாலைகளில் அனைத்திலும் திமுகவினர் திரண்டிருந்தனர். சரியாக 4 மணிக்கு இந்த மனித சங்கிலி போராட்டம் என்பது தொடர்ந்தது. அதே வகையில் காவல்துறையினரும் இதில் பெரிய அளவில் இந்த நெருக்கடியும் கொடுக்கவில்லை. அந்த முழுவதிலும் தற்பொழுது அவர்கள் திட்டமிட்டபடியே அந்த மனித சங்கிலி போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அவர்கள் அந்த நீட் தேர்வில் இருந்து தமிழக அரசுக்கு விலக்கு அளிக்க வேண்டும், இந்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய விலக்கு அளிக்கக்கூடிய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்பது தொடர்பான அந்த பதாதைகள், அதே போன்று ஆங்காங்கே அந்த மாவட்ட செயலாளர்கள், அந்த பகுதி வாரியாக இருக்கக்கூடியவர்கள் தலைமையில் இந்த மனித சங்கிலி போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அவர்கள் திட்டமிட்டபடி 4 மணிக்கு துவங்கி இருக்கிறது. 5 மணிக்கு திமுகவினர், அதாவது 4 இருந்து 5 மணி வரை ஏற்கனவே திட்டமிட்டிருந்தனர். அதன்படி முடிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள்.